கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய பரலோக மன்னா, இனி சோதனை இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாடுகளுக்கு மேலே பாடுகள், சோதனைக்கு மேலே சோதனை, இந்த சோதனையை தாங்க முடியவில்லை என்று சொல்லி நினைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இனி சோதனைகள் இல்லை. ஏன் இனி சோதனைகள் இல்லைன்னா, அந்த சோதனையிலிருந்து தப்பித்து அதிலிருந்து ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டப் போகிறார். ஆமென். சோதனைங்கிறது வாழ்க்கை முழுவதும் சோதனை அல்ல. வாழ்க்கைக்கு முன்பாக சில காரியங்கள் சோதிக்கப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சோதனை எதற்கு வருகிறது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு. சில நேரத்தில் பிசாசு நம்மளை சோதிப்பான். பிசாசுக்கு பேர் தான் சோதனைக்காரன். சோதனைக்காரன் பிசாசு பொல்லாங்கினால் நம்மளை சோதிப்பான். ஆனால் தேவன் நம்மளை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ரெண்டு காரியம், பிசாசு சோதித்தாலும் அதற்கு அப்புறவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் உங்களை சோதித்து பார்த்தாலும் அதற்கு அப்புறம் பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இனி சோதனை அல்ல, இனி ஆசீர்வாதம் தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களுக்கு பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, எனக்கு பயந்து இருக்கிறானா? ஏன் ஆண்டவர் சோதித்தார்? ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக சோதித்தார். அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயம் எடுத்தார். அதற்கு அப்புறம் அதே அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், கடற்கரை மணலை போல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் எண்ண முடியாத ஆசீர்வாதம். நட்சத்திரத்தை என்ன பார்க்க முடியுமா? எண்ண முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. இந்த எண்ணிக்கை கடங்காத ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன? சோதனை. அதற்கு பின்பு ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கவில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. சங்கீதம் 105 17 18 19 வசனங்களை வாசிக்கும் பின்போது யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது. அதற்கு அப்புறம் யோசேப்புடைய வாழ்வில் ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம். அதற்கு அப்புறம் சோதனை இல்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த சோதனை உங்களை உயர்த்துவதற்கு, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சோதனை உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அதற்கு அப்புறமும் சோதனை இல்லை. இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அனுமதித்தார். ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கர்த்தர் கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனம், மத்தேயு லூக்கா 4வது அதிகாரம் 2 வசனம், ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவராலே நீங்கள் வனாந்தரத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கலாம். எதற்காக தெரியுமா? பிசாசை ஜெயிக்க. இனி உங்கள் வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக தான் இந்த சோதனை. இனி உங்கள் வாழ்க்கையில் சோதனை இல்லை. வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. சோதனையை தாங்க பலனையும் தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இனி உங்கள் வாழ்க்கையில் சோதனை இல்லை. விசுவாசத்தோடு கூட ஜெயத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு இனி ஆசீர்வாதம் தான், இனி சோதனை அல்ல. என் கூட இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகமான நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சோதனைகள், பிசாசு நிமித்தமாக சோதனைகள்,
அத்தனை சோதனையையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. இனி சோதனை இல்லை. யோபுவை பிசாசு சோதித்தான். அதற்கு பின்பு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தான். அதற்கு பின்பு யோபுடைய வாழ்க்கையில் சோதனை வரவில்லை. இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரே என் சோதனை நாட்கள் முடிந்ததற்காக நன்றி என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் யோசேப்பை போல ஆசீர்வதிப்பீராக, ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பீராக, யோபுவை போல ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பு ஒரு சோதனை, அதற்கு பின்பு சோதனை இல்லை. இன்றைக்கு உடைய சோதனைகளை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இனி சோதனை இல்லை, இனி ஆசீர்வாதம், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்.